Welcome to Kodura Kooking episode 22. கிருஷ்ணரோட பர்த்டேக்கு அவருக்கு பிடிச்ச ஸ்நாக்கான இனிப்பு அண்ட் உப்பு சீடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அரிசி மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உளுந்து மாவு 1 கப். இதில் 1 கப்போட அளவு 200 கிராம்ஸ். அப்புறம் 2 ஸ்பூன் எள்ளு, கருப்பெல்லு இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணரோட ஃபேவரட்டான ஃப்ரெஷ்ஷான பட்டர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. ஃபைனலாக 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லா டிஷ்க்கும் நம்ம பண்ணுற கலக்க வேண்டிய வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். கலக்கு கலக்கு. இந்த பாட்டு என்னன்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக பொறுமையிலேருந்து மொத்தத்தையும் கொட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு களி தான் சாப்பிட வேண்டிய நிலமை வரும். ஸோ இதுதான் பதம். இந்த பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பதம் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக நம்ம இப்போ பால்ஸ் உருட்ட போகிறோம். நல்லா எடுத்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பர்ஃபெக்ட் பாலாக உருட்டி இந்த மாதிரி வைக்கணும்னு நினைப்பீங்க. இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இது எண்ணெயில் போடும்போது பிரேக் ஆகிடும். ஸோ சும்மா ரேண்டமாக ஒரு ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது அது வெடிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, என்ன தான் நம்ம அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பர்ஃபெக்டாக இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கு நம்ம இப்படி இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம். #வாழ்க்கை பாடம். கடாயில் எண்ணெய் ஊற்றி அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மீன் டைமில் என்னோட மைண்ட் வாய்ஸ் காலங்காத்தால் எழுப்பி விட்டு இப்படி உட்கார வச்சுருக்காங்களே, நமக்கு சீடை தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது. ஸோ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த இம்பர்ஃபெக்டான சாஃப்டான சீடை பால்ஸை தூக்கி ஓனாக போட போகிறோம். ஹியர் கம்ஸ் #வாழ்க்கை பாடம் நம்பர் 2. இந்த சீடையை நீங்களாகவும் இந்த பபிள்ஸ் எல்லாம் உங்கள் கண்ணீராகவும் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் என்ன தான் உங்களை கஷ்டமான சுச்சுவேஷனில் போட்டாலும் நீங்கள் கண்ணீர் விட்டு கதறனாலும் அவர் உங்களை வெளியே எடுக்க மாட்டார். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா, அழுகையெல்லாம் விட்டதுக்கப்புறமா அவரே உங்களை வெளியே எடுத்துருவார். இந்த சவுண்டை ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. இந்த சவுண்டு வந்துருச்சு அப்படின்னாலே சீடை ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பபிள்ஸும் குறைஞ்சிட்டு இந்த சவுண்டும் வந்தோடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சீடையை வெளியே எடுத்துடலாம். ஸோ உப்பு சீடை ரெடி ஆகிடுச்சு. கிருஷ்ணருக்கு படைச்சிட்டு நம்ம வாயிலையும் போட்டுக்கலாம் கொஞ்சம். நெக்ஸ்ட்டாக நம்ம இனிப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இனிப்பு சீடை கொஞ்சமாக செய்கிறோம். ஸோ அரிசி மாவு 1 கப், 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் அளவு உளுந்து மாவு, அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எள்ளு 1 ஸ்பூன், நீங்கள் கருப்பையில் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானின்னு காட்டுறதுக்காக பட்டரை உருக்கி சேர்க்குறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். நீங்களும் இதே யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டரை இந்த மாதிரி உருக்கிட்டு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்து வழக்கம் போல் நம்ம மிக்ஸ் பண்ணுற வேலையை பண்ணிவிட்டு தூக்கி ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பாக நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். 1 கப் வெல்லத்தை தூக்கி போட்டு அதில் திரும்ப 1 கப் தண்ணியை ஊற்றி பாகை நல்லா குளிப்பாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி பதம்னு ஏதோ ஒரு பதம் வருமா. அந்த பதம் என்னென்னா இந்த மாதிரி கம்பி மாதிரி இப்படி ஊற்றுமா. ஸோ இப்படி ஊற்றினோன்னா தூக்கி எங்கேயும் ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி வச்ச மாவுக்குள்ளே ஊற்றுங்க. பார்க்கவே சாக்லேட் சிரப் மாதிரி இருக்குது. இப்படியே கொடுத்தாலும் குடிச்சிடலாம். பட் கொடுக்க மாட்டாங்களே. கிருஷ்ணரோட பர்த்டேக்கு கிருஷ்ணருக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊற்றி அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பதம் ஒன்று வரும். அந்த பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் அந்த பதம். இந்த பதம் வந்த உடனே நம்ம பால்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வழக்கம் போல் இம்பர்ஃபெக்டான பால்ஸே செய்யுங்க. ஸோ பால்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி பொரிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிங்க. மொத்தத்தையும் கொட்டினீங்கன்னா அது பிரேக் ஆகிடும். ஸோ வாழ்க்கை பாடம் 2 படி நுரையெல்லாம் அடங்கி அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி அந்த சவுண்ட் ஒன்று காமிச்சோம் இல்லையா, அது வந்த உடனே நீங்கள் எடுத்து தனியாக வெளியே வச்சிடலாம். இனிப்பு சீடை ரெடியாகி விட்டது. அப்படியே கொஞ்சம் சைடாப்பில் வந்தீங்கன்னா என்னடா இது அப்படி தானே பார்க்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் சொதப்பிட்டோம் பயங்கரமாக. மொத்தத்தையும் ஃபுல்லாக கொட்டி பொரிச்சோமா. ஸோ அது கருகிடுச்சு சீக்கிரமாக. கடைசியாக எனக்கு கருகி போனது தான் கிடச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.